குழந்தைகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் ஒரு அழகான கதையை கேட்க போறோம். அந்த கதையின் பெயர் வானவில்லின் ரகசியம். அது ஒரு அழகிய நாள். வானத்தில் வானவில் அழகாக தோன்றியது. வானவில் எல்லோருக்கும் பிடிக்கும். வானவில்லில் 7 நிறங்கள் உண்டு. இவ்வளவு அழகா இந்த வானவில் இருப்பதற்கு என்ன காரணம்? அந்த வானவில்லின் ரகசியம்தான் என்ன? ஒவ்வொரு நிறங்களும் தன்னுடைய அழகின் ரகசியத்தை சொல்கிறார்கள். பாருங்கள், கேட்போம். நான் தான் பச்சை நிறம். பச்சை நிறம் இயற்கையின் நிறம். உலகத்திற்கே ஆக்சிஜனை கொடுக்கும் மரங்களின் இலைகளில் பசுமையாக இருப்பேன். பச்சை நிறத்தில் இருப்பேன். புற்களில் பசுமையாக இருப்பேன். பூமியே பசுமையாக மாற்றுவேன். மென்மையாக இருப்பேன். கொஞ்சி கொஞ்சி பேசும் கிளியில் பச்சை நிறமாக இருப்பேன். உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பேன். இயற்கையின் நிறம் பச்சை நிறம். நான் தான் மஞ்சள் வண்ணம். புத்துணர்ச்சியின் நிறம். சூரியகாந்தி மலரில் மஞ்சள் நிறமாக மலருவேன். சூரியனை போல பிரகாசிப்பேன். உலகத்திற்கே வெளிச்சத்தையும் வெப்பத்தையும் கொடுக்கும் சூரியனில் மஞ்சள் நிறமாக ஜொலிப்பேன். மனதை மயக்கும் செவ்வந்தி பூவில் மஞ்சள் நிறமாக மலருவேன். மஞ்சள் நிறம் புத்துணர்ச்சியின் நிறம். நான் தான் கருநீல நிறம். கருநீலம் இரவின் ரகசியம். நீங்கள் எழுதும் பேனாவில் இருக்கும் மையின் நிறம் கருநீல நிறம். அதிக சத்தும் சுவையும் நிறைந்த ப்ளூபெர்ரி பழத்தில் இருக்கும் நிறம் கருநீல வண்ணம். கருநீலம் இரவின் ரகசிய நிறம். கனவுகளின் ஆரம்பம். நான் தான் ஊதா நிறம். உங்கள் கற்பனையின் நிறம். கொத்து கொத்தாக தொங்கும் திராட்சை பழம் ஊதா நிறத்தில் தான் இருக்கும். கண்ணை கவரும் வாடாமல்லி மலரில் ஊதா நிறமாக நான் இருப்பேன். உங்கள் மனங்களை நான் கொள்ளை கொள்ளுவேன். கனவுகளின் நிறம் ஊதா நிறம். நான் தான் சிவப்பு நிறம். தைரியத்தின் அரசன். ரோஜா பூவில் சிவப்பு நிறமாக மலருவேன். தக்காளியில் சிவப்பு நிறமாக இருப்பேன். உங்கள் தட்டில் சத்தான உணவாக வருவேன். ஆப்பிளில் சிவப்பு நிறமாக ஜொலிப்பேன். உங்களுக்கு ஆரோக்கியத்தை தருவேன். சிவப்பு நிறம் தைரியத்தின் நிறம். சிவப்பு நிறம் சக்தியின் நிறம். நான் தான் நீல நிறம். அமைதியின் நிறம். உலகத்திற்கே போர்வையாக இருக்கும் வானம் நீல நிறம். பெரிய கடல் நீல நிறம். உங்களுக்கு அமைதி வேண்டுமென்றால் வானத்தை பாருங்கள். உங்களுக்கு நான் அமைதியை தருவேன். அமைதியின் நிறம் நீல நிறம். நான் தான் ஆரஞ்சு வண்ணம். சந்தோஷத்தின் நிறம். சுவையாகவும் இனிப்பாகவும் சத்தாகவும் இருக்கும் ஆரஞ்சு பழத்தில் ஆரஞ்சு வண்ணமாக இருப்பேன். மாலை நேரத்தில் வானத்தையே ஆரஞ்சு வண்ணத்தில் ஓவியமாக அலங்கரிப்பேன். படபடக்கும் பட்டாம்பூச்சியில் ஆரஞ்சு நிறத்தில் இருப்பேன். உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பேன். சந்தோஷத்தின் நிறம் ஆரஞ்சு நிறம். நீங்கள் சிரிக்கும் பொழுது உங்களுடன் நான் இருப்பேன். ஒவ்வொரு நிறங்களுக்கும் ஒரு தனித்துவம் உண்டு, ஒரு தனித்தன்மை உண்டு, ஒரு தனி அழகு உண்டு. அதுபோல ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் ஒரு திறமை உள்ளது. அவர்களுக்கும் ஒரு தனித்தன்மை உண்டு, தனித்துவம் உண்டு. எப்படி நிறங்கள் இணைந்து ஒரு அழகான வானவில்லை உருவாக்குகிறதோ அதுபோல குழந்தைகள் அனைவரும் இணைந்து ஒரு அழகான உலகத்தையே படைக்கலாம். நிறங்கள் தனித்தனியாக இருந்தால் அது ஒரு விதமான அழகு. அந்த நிறங்களே இணைந்தால் அது ஒரு வானவில், அது ஒரு அதிசயம். அதுபோல குழந்தைகள் தனித்தனி திறமையோடு இருக்கும் பொழுது அது தனிச்சிறப்பு. அந்த சிறப்புகள் சேரும் பொழுது அது பெரும் சிறப்பாகவும் இந்த உலகையே வியக்கும் அளவிற்கு சாதனைகளை படைக்கலாம். ஒன்றுபட்டால்
உண்டு வாழ்வு. வானவில்லின் ரகசியத்தை தெரிந்து கொண்டோம். நம் அனைவரின் உள்ளத்திலும் ஒரு ரகசியம், ஒரு அதிசயம் ஒளிந்து கொண்டே இருக்கிறது. அதை வெளிக்கொண்டு வருவோம், வெற்றி பெறுவோம். நன்றி.